டாக்டர் சமந்தாவை செக்அப்லாம் பண்ணி முடிச்ச உடனே சமந்தா வயிற்று உள்ள வளர்றது ஒரு கொடூரமான மிருகம். சமந்தாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ எங்க போய் எந்த நோயை தொத்திட்டு வந்தான்னு தெரியல. சமந்தாவோட வயிற்று உள்ள வந்து பூந்துருக்கு. இந்த உலகத்துக்கே பேராபத்தா முடியும். இன்னைக்கு நம்ம என்ன மூவியோட ஸ்டோரி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஏலியன் பேபி. இந்த ஸ்டோரியில வந்து நான் சமந்தாவை தான் மெயின் கேரக்டரா வச்சு சொல்ல போறேன். நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. கதையோட ஸ்டார்டிங்ல நம்ம சமந்தா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க இந்த உலகத்துல வந்து யாருமே இல்லை. அவங்க பிறந்ததுல இருந்து அந்த ஹாஸ்டல்ல தான் தங்கி படிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஹாஸ்டலை விட்டு அவங்க வெளி உலகத்தை வந்துட்டு பெருசா பார்த்ததே கிடையாது. இப்படியே சமந்தாவோட லைஃப் டிராவல் ஆகிட்டே இருக்கும்போது அவங்களோட மிகப்பெரிய ஆசை என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளாவது இந்த ஹாஸ்டலை விட்டு வெளியே போயிட்டு நம்ம வந்துட்டு பீச்சு, பார்க்கு, சினிமா அப்படின்னு சுத்தி பார்த்துறோம் இந்த உலகத்தை. அதுதான் சமந்தாவோட மிகப்பெரிய ஆசையாவே இருக்கு. அப்படி அவங்க லைஃப் டிராவல் ஆகிட்டே இருக்கும்போது சமந்தாவோட ஃப்ரெண்ட் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. இந்த ஹாஸ்டல் விட்டு நம்ம ஒரு நாள் கட் அடிச்சு வெளியே போயிட்டு பீச், பார்க்கு, சினிமா என்னெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சமந்தாவோட ஃப்ரெண்டு எல்லாருமே பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பிளான்ல சமந்தாவையும் கூட்டு சேர்க்குறாங்க. சமந்தாவிட்ட வந்துட்டு சமந்தாவோட ஃப்ரெண்டு போயிட்டு இதை மாதிரி நாங்கள் ஒரு பிளான் போட்டிருக்கோம். இந்த உலகத்தை வந்து நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். இந்த ஹாஸ்டலை விட்டு நாங்கள் வெளியே போய் சுற்றி பார்க்க போகிறோம். நீனும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு சமந்தாட்ட கேட்கும்போது சமந்தா வந்துட்டு ரொம்பவே பயந்து போகிறாங்க. நான் பிறந்ததுலேருந்து இந்த ஹாஸ்டலில் உள்ளதாக இருக்கேன். வெளி உலகம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது வெளி உலகத்துக்கு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமந்தா சொல்கிறாங்க. ஆனால் சமந்தாவோட ஃப்ரெண்டு வந்து இப்படியே சமந்தாவை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி அந்த ஹாஸ்டலை விட்டு வெளியே கூட்டிட்டு போகிறாங்க யாருக்குமே தெரியாமல். சமந்தாவோட ஃப்ரெண்டு எல்லாருமே வந்துட்டு வெளி உலகத்தை போய் சுற்றி பார்க்குறாங்க. பீச்சுக்கு போகிறாங்க, பார்க்குக்கு போகிறாங்க, சினிமாவுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் போகணும்னு தோணுதோ அங்கெங்கெல்லாம் போயிட்டு செம ஜாலியாக செம சந்தோஷம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே சுற்றி முடிச்சுட்டு நைட்டு ஒரு 12 மணிக்கெல்லாம் செவரு குச்சி அந்த ஹாஸ்டல் உள்ள வந்துட்டு யாருக்கும் தெரியாம படுத்து தூங்கிடுறாங்க. சமந்தாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காலையில எழுந்திரிக்கும் போது சமந்தாவுக்கு லைட்டா ஃபீவரா இருக்கு. ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகுது. ரொம்ப வயிற்று வலிக்குது மெயினாக. அதை வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு சமந்தா சொல்கிறாங்க, எனக்கு என்னன்னு தெரியல, நேற்று சுற்றும் போதெல்லாம் ஜாலியாக தான் இருந்துச்சு. நான் வந்து படுத்து தூங்கிட்டு காலைல ஏந்திரிக்கும் போது எனக்கு ஒரே ஃபீவராக இருக்குது, எனக்கு ரொம்ப வயிற்று வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமந்தாவோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லும் போது சமந்தா ஃப்ரெண்டு வந்து சமந்தாட்ட சொல்கிறாங்க, இதை மாதிரி நீ வந்துட்டு வெளி உலகத்துக்கே போனது இல்லைல்ல, ஹோட்டல் சாப்பாடுலாம் சாப்பிட்டதே இல்லைல்ல, அதனால தான் அந்த சாப்பாடு சாப்பிட்டதுனால தான் உனக்கு வயிற்று வலிக்குது. நீ வெளி உலகத்துக்கு பெருசாக போகாததுனால பீச்செல்லாம் போயிட்டு குளிச்சல, அதனால தான் உனக்கு ஃபீவராக இருக்குது. அது ஒரு 2-3 நாள் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சமந்தாவோட ஃப்ரெண்டு வந்து சமந்தாட்ட சொல்கிறாங்க. 2 நாள் கழித்து சமந்தாவுக்கு வந்து அந்த ஃபீவர்லாம் சரியாச்சான்னு கேட்டிங்கன்னா இருந்ததை விட ஃபீவர் இன்னும் அதிகமாக தான் ஆச்சே தவிர ஃபீவர் கொஞ்சம் கூட கம்மியாகவே ஆகலை. ஃபீவர் தான் கம்மியாகலன்னு பார்த்தா வயிற்று வலியாச்சும் கம்மியாகுதான்னு பார்த்தா வயிற்று வலியுமே அதிகமாக தான் ஆகுதே தவிர கம்மியாகவே மாட்டுது வயிற்று வலியும் கூட. சமந்தாவில் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே வலி தாங்கவே முடியல. அவங்களோட ஃப்ரெண்டுகிட்டலாம் கூப்பிட்டு சொல்லும் போது இதை மாதிரி நம்ம வந்துட்டு வெளியே எங்கேயும் போனோன்னு நம்ம யார்ட்டையுமே சொல்ல வேணாம், ஹாஸ்டலில் இருக்கிற வார்டன்கிட்ட போயிட்டு இது மாதிரி வயிற்று வலிக்குது, ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் மாத்திரை வாங்கி தந்துடுவார், டேப்லெட் வாங்கி தருவார், நீ அதை போட்டனா உனக்கு உடனே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சமந்தாவோட ஃப்ரெண்டு வந்து சமந்தாட்ட சொல்கிறாங்க. சமந்தாவை வந்துட்டு ஹாஸ்டல் வார்டன்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இதை மாதிரி இவளுக்கு வந்து ரொம்ப ஃபீவராக இருக்குது, ரொம்ப வயிற்று வலிக்குதுன்றா, இவளுக்கு வந்துட்டு ஒரு மாத்திரை மட்டும் வாங்கிட்டு வந்து தாங்க வார்டன் அப்படின்னு சொல்லிட்டு வார்டன் கையில் காசு கொடுத்து அனுப்புகிறாங்க. வார்டனும் போயிட்டு சமந்தாவுக்கு வந்துட்டு ஃபீவருக்கு வந்துட்டு மாத்திரை, வயிற்று வலிக்கு வந்து மாத்திரை இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. சமந்தா வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த டேப்லெட்லாம் போட்டுட்டு தூங்கிடுறாங்க. பட் காலையில் எழுந்திரிச்சா வயிற்று வலியும் ஃபீவரும் இன்னும் அதிகமாக தான் ஆச்சே தவிர கொஞ்சம் கூட குறைஞ்சபடே இல்லை. இப்படியே அவங்க இருக்கும்போது ஹாஸ்டல் வார்டன்கிட்ட போய்ட்டு நீங்கள் என்ன மாத்திரை வாங்கி வந்து கொடுத்தீங்க, அந்த மாத்திரையை போட்டதுக்கப்புறம் இன்னும் வந்துட்டு ஜுரமும் வயிற்று வலியும் அதிகமாக தான் ஆச்சே தவிர கம்மியாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமந்தாவோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஹாஸ்டல் வார்டன்கிட்ட போயிட்டு சண்டை போடுறாங்க. ஹாஸ்டல் வார்டன் அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஏமா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபீவராக இருக்குது, ரொம்ப வயிற்று வலிக்குதுன்றா, வெறும் மாத்திரைலாம் போட்டால் எப்படிமா குணமாகும், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டால் மட்டும்தான் அது வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் வார்டன் சொன்ன உடனே சமந்தாவை கூட்டுக்கிட்டு சமந்தாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஜுரம் வயிற்று வலி அப்படின்னு சொன்ன உடனே ஆஸ்பத்திரியில் வந்துட்டு டாக்டர்லாம் வந்துட்டு ஊசி போட்டுட்டு டேப்லெட் எழுதி கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு வந்துட்டு திரும்பவும் ஹாஸ்டலுக்குள்ளே வந்துடுறாங்க நம்ம சமந்தா. ஆஸ்பத்திரியிலேருந்து வாங்கிட்டு வந்த டேப்லெட்டையும் போட்டு தூங்கி பார்க்குறாங்க. ஆனால் சமந்தாவுக்கு கொஞ்சம் கூட ஃபீவர் குறையவே மாட்டுது, வயிற்று வலியும் கம்மியாக மாட்டுது. இருக்க வயிற்று வலியும் ஃபீவரும் ஒரு மடங்கு வந்து கூடிக்கிட்டே இருக்குது. சமந்தாவுக்கு வந்து என்ன பண்ணுறது சுத்தமாக தெரியல. அப்படியே வயிற்று வலியெல்லாம் தாங்கிட்டு அவங்க வந்துட்டு எக்ஸாமில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கிட்டே இருக்காங்க. பட் அவங்களுக்கு நாளாவ வயிற்று வலி ஃபீவர்லாம் வந்துட்டு கம்மியாகுது. ஆனால் அவங்களோட வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே இருக்குது. அவங்க வயிறு பெருசாகிட்டே இருக்கிறத யார்கிட்டையுமே சொல்லாமல் மறைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள்
ரொம்பவே அவங்க வயிறு வந்துட்டு ரொம்ப பெருசா இருக்கு. சமந்தாவை பார்க்குற எல்லாருமே என்ன ரொம்ப வெயிட் போட்டுக்கிட்டே போற, ரொம்ப குண்டாயிட்டே போற அப்படின்னு சொல்லிட்டு சமந்தாவை கிண்டல் கேலிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் சமந்தா வந்துட்டு அவங்களோட உயிர் நண்பிகிட்ட போய் இதை மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை, அது என்ன பிரச்சனைன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சமந்தா வந்துட்டு சமந்தாவோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சமந்தாவோட ஃப்ரெண்டு வந்து சமந்தாட்ட கேட்கும் போது அப்பதான் அவங்களோட ட்ரெஸ்ஸை தூக்கி காட்டுறாங்க. அவங்களோட வயிறு பிரெக்னன்ட் லேடி மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே சமந்தாவோட ஃப்ரெண்டுக்கு ஒன்றுமே புரியல. நீ வயிற்ற வலிக்குது நீ நாள் சொல்லிக்கிட்டு இருந்தியா, அது பேர் வயிற்ற வலி இல்லை, நீ வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்க, நீ ஒரு நாள் தான் இந்த ஹாஸ்டலை விட்டு வெளியே வந்த, நீ எவன் கூட போய் தப்பு பண்ணனு ரொம்ப மட்டமாக பேசுகிறாங்க சமந்தாவோட ஃப்ரெண்டு. இதை வந்துட்டு நான் ஹாஸ்டல் ஃபுல்லாக போய் சொல்ல போகிறேன், நீ வந்துட்டு ரொம்ப கெட்ட பொண்ணு, ஒரு நாள் வெளியே போனதுக்கே எவன் கூடயே படுத்துட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு சமந்தாவை சொல்கிறாங்க சமந்தாவோட ஃப்ரெண்டு. சமந்தாவுக்கு ஒன்றுமே புரியல. ரூமில் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு மனசு உடஞ்சி போய் அழுதுகிட்டே இருக்காங்க. நம்மளோட ஃப்ரெண்டே நம்மளை நம்ப மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. பட் சமந்தாவோட ஃப்ரெண்டுங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து சமந்தாட்ட வந்துட்டு பேசுறாங்க. உனக்கு எப்படி இப்படி ஆச்சு, எதனால பிரெக்னென்ட் ஆன, எங்கள்கிட்ட சொல்லு, நாங்கள் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டோம், அந்த குழந்தைய வந்து நம்ம கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமந்தாவோட ஃப்ரெண்டு எல்லாருமே சமந்தாட்ட சொல்றாங்க. பட் சமந்தா வந்துட்டு நான் எந்த தப்புமே பண்ணல, நான் அவன் கூடயும் போய் படுக்கல, என் வயிறு எப்படி இப்படி ஆச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல, எனக்கு வயிற்று ரொம்ப வலிக்குது, ரொம்ப பெயினா இருக்கு, என்ன ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்க, எனக்கு கொஞ்ச நாள் ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சமந்தா வந்துட்டு சமந்தாவோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஃப்ரெண்டுங்களை வெளியே அமைச்சிடறாங்க. சமந்தா வந்துட்டு இப்படியே வந்துட்டு நாளா வந்துட்டு அந்த ரூம் உள்ளே இருக்காங்க. ஏஞ்சி வந்துட்டு கிளாஸுக்கு போறது இல்லை, ஏஞ்சி சாப்பிட வெளியே வர்றது இல்லை. அவங்க வந்துட்டு அந்த ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாங்க ஒரு 10-15 நாளா. சமந்தாவோட ஃப்ரெண்டு எல்லாருமே சேர்ந்து இப்படியே கடந்தானா இவங்க இன்னும் கொஞ்ச நாள்ல செத்துருவா, நம்ம தான் சேர்ந்து அவளை வந்துட்டு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சமந்தாவோட ஃப்ரெண்டுங்க எல்லாருமே சமந்தாட்ட வந்து திரும்பவும் போய் பேச போறாங்க. பேச போனால் நீ இப்படியே இருந்தால் நீ செத்துருவ, நாங்கள் வந்து உன்னை நம்புகிறோம், உன் மேலே தப்பு இல்லைன்னு நாங்கள் வந்து உங்களை நம்புகிறோம், ஆனால் நீ ஒன்று பண்ணணும், அந்த குழந்தைய ஃபஸ்ட்டு கலைக்கணும், ஃபஸ்ட்டு நீ ப்ரெக்னெண்ட்டாக தான் ஆயிருக்கியா இல்லை உன் வயிறு எதனால் வீங்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் இதுக்கான டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு சமந்தாவோட ஃப்ரெண்டு சமந்தாட்ட சொன்னோன்னே சமந்தாவும் அதுக்கு ஓகே சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி வராங்க. ஆஸ்பத்திரியில் வந்துட்டு அவங்களோட வயிற்றை பார்த்துட்டு டாக்டர் வந்துட்டு செக்அப் பண்ணாமையே இந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அங்கேயே வந்துட்டு சமந்தாவோட ஃப்ரெண்டு வந்து அந்த டாக்டர்கிட்ட சண்டை போடுறாங்க. பொண்ணுங்களுக்கு வயிறு பெருசாச்சுன்னா உடனே பிரெக்னென்ட்னு சொல்லுவீங்களா, என்ன ஏதுன்னு டெஸ்ட் பண்ணி சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சமந்தாவோட ஃப்ரெண்டு வந்து டாக்டர்கிட்ட சொல்றாங்க. அந்த டாக்டரும் உடனே சரிம்மா செக்அப் பண்ணிட்டு நம்ம என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் வந்துட்டு சமந்தா வந்துட்டு செக்கப்புக்கு கூட்டிட்டு போறாங்க. சமந்தாவை கூட்டு போயிட்டு அந்த டாக்டர் செக் பண்ணி பார்த்த உடனே அந்த டாக்டரோட நாடி நரம்பெல்லாம் ஆடி போயிடுது. ஏன்னா சமந்தா வயிற்று உள்ள வளர்றது ஒரு குழந்தையே கிடையாது, அது என்ன ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டருக்கே தெரியல. எப்படி ஒரு பொண்ணோட உடம்புல இவ்வளோ கொடூரமான ஒரு மிருகம் வந்து வளர்ந்துகிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரோட நாடி நரம்புலாம் ஆடி போயிடுது. அந்த டாக்டர் சமந்தாவை செக்அப்லாம் பண்ணி முடிச்ச உடனே சமந்தா வயிற்று உள்ள வளர்றது ஒரு கொடூரமான மிருகம் அப்படின்னு இந்த டாக்டருக்கு தெரிஞ்ச உடனே சமந்தாவுக்கு மயக்க ஊசி போட்டு மயக்கத்திலே இருக்க வைக்கிறாங்க. டாக்டர் வெளியே வந்துட்டு சமந்தாவோட ஃப்ரெண்டு வந்து டாக்டர்கிட்ட கேட்குறாங்க சமந்தாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அந்த டாக்டர் அந்த பொண்ணுகிட்ட சொல்றாரு, இவ எங்க போய் எந்த நோயை தொத்திட்டு வந்தான்னு தெரியல, இவளோட வயிற்று உள்ள ஒரு கொடூரமான மிருகம் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு, அந்த மிருகம் மட்டும் அவன் வயிற்றுல இருந்து வெளியே வந்துச்சுன்னா இந்த உலகத்துக்கே பேராபத்தா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து சமந்தாவோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. சமந்தாவோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒண்ணுமே புரியல, என்னடா இது இவ எங்க போயிட்டு என்னத்தை தொத்திட்டு வந்தான்னு தெரியல, நம்ம தான் அவளை கூட்டு போயிட்டு ஹாஸ்டல்ல இருந்து வெளியெல்லாம் ஒரு நாள் ஃபுல்லா சுத்தணும், அதுல இருந்தா அந்த மிருகம் வந்து சமந்தாவோட வயிற்றுல வந்து பூந்துருக்கு, எங்க பூந்துச்சு எப்படி பூந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியல, ஆனா நம்ம வந்துட்டு சமந்தாவை கூட்டுட்டு வெளியே போனோம்னு சொல்லிட்டு எக்காரணத்தை கூட்டம் யார்ட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாங்க சமந்தாவோட ஃப்ரெண்டு. சமந்தாவோட ஃப்ரெண்டு வந்துட்டு டாக்டர்கிட்ட சொல்றாங்க, டாக்டர் எப்படியாவது அந்த மிருகத்தை சமந்தா வயிற்று உள்ளே வச்சு கொன்னுடுங்க, அது வெளியே வந்துட்டா இந்த உலகத்துக்கே பேராபத்துன்னு சொல்றீங்க, எப்படியாவது இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சமந்தாவோட ஃப்ரெண்டு டாக்டர்கிட்ட கெஞ்சுறாங்க. ஆனா அந்த டாக்டர் அதுக்கு சமந்தாவோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு, அந்த மிருகத்தை மட்டும் தனியா கொல்றதெல்லாம் இம்பாசிபிள், அந்த மிருகத்தை கொல்னா சேர்ந்து சமந்தாவும் இறந்துதான் போவா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்துட்டு சமந்தாவோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும் போது சமந்தாவுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த மிருகம் மட்டும் இந்த உலகத்துல பிறக்க கூடாது, சமந்தாவையும் சேர்த்து கொன்னுடுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சமந்தாவோட ஃப்ரெண்டு அந்த டாக்டர் கிட்ட சொல்றாங்க. சமந்தாவோட ஃப்ரெண்டும் அந்த டாக்டரும் சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல அந்த மிருகம் பிறந்துச்சு அப்படின்னா இந்த உலகத்துக்கே ரொம்ப பேராபத்தா வந்து முடிஞ்சிரும், அந்த மிருகம் அவ்வளோ கொடூரமாக இருக்குது, எக்ஸ்ரேவில் பார்த்ததுக்கே அவ்வளோ கொடூரமாக இருக்குது. அந்த டாக்டருக்கு வந்துட்டு அந்த மிருகத்தை பற்றி நல்லாவே தெரிஞ்சு போச்சு, அந்த மிருகம் இந்த உலகத்தில் பிறந்துச்சு அப்படின்னா இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய சக்தி அந்த மிருகத்துக்கு இருக்குது அப்படின்னு. அப்போ தான் அந்த டாக்டரும் சமந்தாவோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. அந்த மிருகத்தை மட்டும் தனியாக கொல்ல முடியாது, அந்த மிருகம் சாகணும்னா அதுக்கு சமந்தாவும் சாகணும்,
சமந்தாவை கொல்லலான்னு முடிவு எடுக்கிறாங்க டாக்டரும் சமந்தாவோட ஃப்ரெண்டும். எடுத்து முடிச்ச உடனே சமந்தாவை கொல்றதுக்கு சமந்தா இருக்கிற ரூமுக்கு போறாங்க. ஆனா அங்க சமந்தா இல்ல. இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம இன்னொரு பார்ட்டில் பார்ப்போம். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஸ்டோரியை ஒரு மூவியாக எடுத்தால் அந்த மூவி ஹிட் ஆகும்னு நினைக்கிறீங்களா, ஃப்ளாப் ஆகும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு ஆவரேஜாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ஸ்டோரிலாம் நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய், லவ் யூ, டேக் கேர்.